அடிப்படை கல்வியிலிருந்து பள்ளி, சாலை, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, பட்டக்கல்வி, கல்லூரி, பல்கலைக்கழகம் இவர்தான் ஆரம்பிக்கிறார். உலக வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் புக்திக்கும் சித்திக்கும் இவரே உறுதுணை. மெய்ஞானி, மேலான அறிஞன், அறிஞனுக்கெல்லாம் பேரறிஞன், சகலகலா வல்லவன், மௌனி, யோகி, ஞானத்தை வாரி வழங்குபவன், பல்கலைக்கழக அதிபதி. அது மட்டுமில்லாமல் சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம், நவீன வைத்தியம், மலர் மருத்துவம் இவருடைய கடாட்சமே. ஜீவகாருண்யம், ஆன்மகாருண்யம், ஞானகாருண்யம் இவருடைய பேரருள். பொதுவாக வள்ளலார் ஜீவகாருண்யத்தை போதித்தார். அன்பே சிவம் என்று திருமலர் போதித்தார். இந்த நிலையெல்லாம் இவருடைய திரு அருள் பட்டுவிட்டால் இளமையிலும் வந்துவிடும், முதுமை முடிவதற்குள் அது அருள் பாலித்துவிடும். ஆகவே குரு வணக்கம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு முறையாவது வள்ளலார் ஸ்தலத்தை சென்று வணங்குங்கள். நம் மகான், நம் காலத்தில் வாழ்ந்த மகான். எத்தனையோ மகான்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு அனைத்தும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பொதுவாக வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், சிவஞான போதம் எல்லாம் கற்றுத்தருவார். பொதுவாக ஆலயத்தில் மனவாழ்வுக்காகவும் தொழில் வாழ்வுக்காகவும் வியாழக்கிழமை அன்று சென்று வழிபடுவது உண்டு. சகல அருளையும் இவர்தான் வாரி வழங்குகிறார். சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பார் குரு. ஆணவம், கண்மம், மாயை, சுட்டு விரல் ஆன்மா, கட்டை விரல் பர ஆன்மா. இந்த மூணும் விலக்கிவிட்டால் அதை விலக்கி ஆன்மாவை பரம் ஆன்மாவோடு இணைத்து மெய்ஞானத்தை தந்து முக்திக்கு பேருக்கு வித்தாக வழிவகுப்பவர். சச்சிதானந்தம், சித்தரானந்தம், ஆனந்த மூர்த்தி, சத் சித் ஆனந்தம். ஏக குணம் ஒன்றே ஒன்று, மோட்சத்தை தருகின்ற வழிவகுப்பரே அவர்தான். புத்தேளிர் பெரும் உலகு என்று வள்ளுவர் தன்னுடைய அறத்துப்பாலில் வாழ்க்கை துணை நலம் என்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு குறள் உண்டு. ஆடவர்களுக்கு தான் யோகமா? பரவலாக அப்படிதான் பேசப்படுகிறது. சில பெண் மாந்தர்கள் தான் யோகிகளாக வலம் வருகிறார்கள். ஆனால் இல்லறத்தை நல்லறமாக செய்கின்ற அனைத்து தாய்மார்களுமே தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலனை எய்த இந்த இல்லறமே நல்லறம் என்று வள்ளுவர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு தேவர்கள் மேலான உலகத்தை அருள் புரிவான் இந்த குரு பகவான் என்று இந்த காணொளியை கூடிய மட்டும் சுருக்கமாக சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த காணொளியில் மங்கள மனை வாழ்வு தரும், ராஜ சம்பத்து தரும், ஐஸ்வர்ய கடாட்சம் தரும் மகாலட்சுமிக்கு அதிபதியான சுக்கிர பகவான். தொடர்ந்து காணுங்கள். அறிந்தவர், தெரிந்தவர், பார்ப்பவர், இதை பகிர்பவர், விரும்புபவர் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். தொடர்ந்து காணுங்கள். சுக்கிர பகவான் தொடர்ச்சி அடுத்த காணொளியில். நன்றி, வணக்கம்.